السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை தொட்டு போதிக் கொள்ள வேண்டும். மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய தகமைகள், கேப்பபிலிட்டிஸ், ஆளுமைகள் வித்தியாசம். இன்னொன்று இருக்கிறது அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய அக்செப்டன்ஸ். ஒன்று எங்களிடம் இருக்கக்கூடிய ஆளுமை, எங்களிடம் இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி, எங்களிடம் இருக்கக்கூடிய படைப்பாற்றல், எங்களிடம் இருக்கிற கிரியேட்டிவ் என்றெல்லாம் சொன்னோம். இதெல்லாம் ஒரு பக்கம் எங்கள்கிட்ட இருக்கு. இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய அபூலியத், பொருத்தம். இது ரெண்டும் எப்போ ஒன்று சேருமோ அப்ப அல்ஹம்துலில்லாஹ் எங்களை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கி கொள்வான். நாங்கள் வேலை செய்ய எங்களை நல்லதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தும். எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, கிரியேட்டிவும் இல்லை, ஆளுமையும் இல்லை, கேப்பபிலிட்டியும் இல்லை, ஒரு பூச்சப்பில்லாத ஆரம்பிச்சுக்கோங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும் இருக்க வேண்டாம், அவங்களை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்குவான். அவங்களை கொண்டு வந்தா செய்வான். நான் ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்திஹா தான் வருவோம். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அரபியர்கள் ஒன்றுமே, சஹாபாக்கள் ஒன்றுமே. அவங்களோட வெல்த், அவங்கள்ட்ட இந்த விஸ்டம், அவங்களோட நாலேஜ், அவங்களோட கிங்டம், தபூக்குடைய ஒரு கனவு 70 பேருக்கு தூக்கினார கதவு. அந்த அளவுக்கு பெரிய கதவுகள் வச்சு கோட்டை கட்டியிருந்தாங்க. பெரிய பெரிய கோட்டை கட்டியிருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க இல்லை. அதனால சபிக்கப்பட்ட கூட்டமாக மாறிட்டாங்க. சஹாபாக்களை பொறுத்தவரையில ஒன்றுமே இல்லாத ஒரு சமூகம். இதுக்கு முந்தி நான் சொல்லிருக்கிறவங்களுக்கு சஹாபாக்களை பற்றி, சஹாபாக்கள் யாருன்னு சொல்றேன். மாதம் 30 நாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஷ்ஹரு ஸலாஸூன யௌமன் இருந்தாங்க. ஃபஇன் ஹும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு அஸ்-ஸலாஸீன். அதாவது 29வது நாள் புறம் தென்படை கட்டி 30 பூர்த்தி செய்வோம்னாங்க. அப்ப அங்கிருந்த கொஞ்சம் பேர் கேட்டா 30 என்ன சொல்லுங்க, 30 ஹாக்கரா ஹாக்கரா ஹாக்கரா, இப்படி ஒருக்கா, இப்படி 2 முறை, இப்படி 3 முறை, இதுதான் 30 தான் ஸல்லல்லாஹு. அவங்கள்ட்ட நாங்க இப்ப ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோ. எப்பயுமே அல்லாஹ்ட்ட கேளுங்க, நீ என்ன பொருந்திக் கொள்வாயா? நீ என்ன பொருந்திக் கொள்வதற்கு எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவை, உன்னோட பொருத்த மட்டும் இருந்தா சரி. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாஹ் கட்டி முடிச்சாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வாஹிதுனா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில். பாருங்க, அதபு சொல்லியா, குர்ஆன் அதப சொல்லித்தருது.
என்ன சொல்றது சொல்லுங்க. நான் நேற்று சொன்னேன், மாப்பட கையை மேல வச்சாம மேல உள்ள கையை என்ன செய்வான், கீழே கொண்டு வந்துடுவானா. மாப்பட்ட என்ன சொல்லி கொடுப்பதாக தான் பக்கத்தில் வச்சுட்டு வருது, நீ எடுத்துக்காப்பா என் கையில் பண்ணாரு. இது அடவு. இன்னொருத்தர் சொன்னாரு, ஒரு சேகரத்தில் நான் இருக்க கொண்டதான் கனடாவில் வச்சு அவர்கிட்ட கேட்டேன், எங்க அவர் உமா மாப்பிங்கன்னு சொன்னார். கேட்டேன், இந்த உமா மாப்பம் என்னோட தான் இருக்கிறா. கோபத்துக்கு யாருக்கு, சேகருக்கு. என்ன அதுவும் குறைச்சலா பேசுறாய், என்ன அதுவும் குறைச்சலா பேசுறாய். உன்னோட உமா அப்படி இருக்கிறாங்க, அது உமா அப்படி நீக்கிறியா. உம்மா மாப்பம் இன்சல்ட் பண்ண வாங்க. நான் என் உம்மா மாப்போட நான் இருக்கிறேன், என்னோட ரெண்டு உமா அப்படி இல்லை. இது அதுவும் சொல்லித்தரவாங்க. என்ன சொல்லித்தரவாங்க சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலமாக்கள் இருக்கிறாங்க, ரெண்டு ஹாஃபிஸ் குர்ஆன் இருக்கிறாங்க, கேட்டுமா போட்டேன். அல்லாஹ் சொல்றான், நாங்க இப்ராஹீமுக்கும் இஸ்மாயிலுக்கும் சொன்னோம் காபா ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்யப்படுகிறார். சொல்றாங்க ஓடர் யாருக்கு, மாப்புக்கும் மகன் ரெண்டு பேருக்கு போட இதை கட்டுப்படியாக. அப்ப அல்லாஹ் சொல்லும்போது சொன்ன இப்ராஹீமுக்கும் இஸ்மாயிலுக்கும் சொன்னேன். இது அல்லாஹ்வுடைய பார்வையில இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அடிமைகள். அப்ப ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் தானே. ஆனா காபத்துல்லாஹ்வை கட்டி முடிச்சதுக்கு பிறகு துஆ கேட்கிறாங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு. ஆனா அப்ப அல்லாஹ் சொல்றான், وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் காபத்துல்லாஹ்வை கட்டினாங்க. பாப்பாக்கு மகன் யாராயினாங்க, உதவியா இருந்தாங்க. இது பாப்பா நானும் சேர்ந்து செஞ்ச பள்ளி இல்லை. وَأَحِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ إِنَّ وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ. இது ஆனா அல்லாஹ் எப்படி சொல்லிக்கிறோம், وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ وَإِسْمَاعِيلُ الْقَوَاعِدَ சொல்லிக்கிறோம். அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ்வை கட்டினாங்க. வாப்பையாய் மகன் இஸ்மாயில் இருந்தாங்க, உதவியாக இருந்தாங்க. எனக்கு வாப்பைக்கு ஈக்குவலா வரையலாம். வாப்படத்தில் நினைச்சுவாங்க, வாப்பா வாப்பவா இருக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வாங்க. காபத்துல்லாஹ்வை கட்டி முடிச்சு போட்டு ரெண்டு பேரும் துஆ கேட்டாங்க. ரெண்டு பேரும் துஆ கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா. நம்ம பொருந்திக்கோ அல்லாஹ். காபத்துல்லாஹ்வை கட்டிட்டோம், காபத்துல்லாஹ்வை கட்டிட்டோம். கியாமத்து வரைக்கும் மக்கள் தவாப் செய்வாங்க. கியாமத்து வரைக்கும் மக்கள் இங்க வருவாங்க. கியாமத்து வரைக்கும் மக்கள் சுத்துவாங்க. கியாமத்து வரைக்கும் இங்கேயே மௌத்தா போனவங்க மக்கள் செய்வாங்க, துஆ கேட்பாங்க. ஆனா நீங்க என்ன பொருந்தி கொள்ளுங்க, நீங்க பொருந்தி கொள்ளுங்க. அல்லாஹ்விடத்துல கபூலியத்தை கேட்கணும். நானும் தேவை, நீங்களும் தேவை, எல்லாரும் தேவை. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யாரையும் பொருந்திக்கொள்ளலாம். நோம்பு தொழுது கேளுங்கோ, தஹஜ்ஜத் தொழுது கேளுங்கோ. எப்படி வாப்பா மகன் என்ற வந்தத்தினால சொல்றேன். குர்ஆன்ல ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள் இந்த வாப்பா குழந்தைகள் கூடிய உறவுகளை பற்றி. அதுல ஒரு துஆ கேட்டாங்க. இந்த துஆ தராவிஹ் என்ன துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக. எல்லாரும் பாடம் அல்லாஹ் சொல்லுவோம், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah வ நஊது பிக மின் ஸஹ்திக வன் நார். இது ரமலான்ல அதிகமாக ஓதுவாங்க, எல்லா காலத்திலையும் ஓதுவாங்க. அர்த்தம் என்ன, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன்,
சுவர்க்கத்தையும் கேட்கிறேன். எங்கள் உலகத்துடைய வாழ்க்கையினுடைய சாராம்சமே அதுதான். என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும், இரண்டாவது சுவர்க்கத்தை கிடைக்கணும். உன்னுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك اللهم من سخطك والنار. உன்னுடைய கோபம் அல்லாஹ் கோபிச்சு கொண்டா, என்னுடைய அம்மா கோபம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அங்கிட்டு போக முடியாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சா என்ன கிடைக்கும்? அதனால சுவர்க்கத்தை விடவும் பெருசி அல்லாஹ்வுடைய பொருத்தம். வரிதுவானு மினல்லாஹி அக்பர், வரிதுவானு மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் அனைத்தை விடவும் பெருசி. சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவார், நான் உங்களை பொருத்திக் கொண்டுட்டேன், இதுக்கு பிறகு உங்களுடைய கோபித்துக் கொள்ளவே மாட்டேன். அல்லாஹ்வுடைய பொருத்தம். இது ஒரு துஆ தானே. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. இது ரெண்டு துஆ. இப்ப ஒவ்வொரு துஆவுக்கும் ஒரு செயல்பாடு கிடையாது. செயல்பாடு இல்லாம என்ன இல்லை சொல்லுவோம். துஆ குழந்தை பாக்கியத்தை தாண்டி துஆ கேட்டா நீங்க கல்யாணம் முடிக்க முடியாது. கல்யாணம் முடிக்காம என்ன செய்ய முடியாது? குழந்தை பாக்கியத்தான துஆ கேட்கலாம். ஆனா அல்லாஹ்வுக்கு தான் அது வேற விஷயம். ஆனா அல்லாஹ் ஒரு சுன்னத்துல்லாஹி இருக்கணும். இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறோம்? ஒரு நடைமுறை வச்சிருக்கிறார். கல்யாணம் முடிச்சோடும், குடும்பம் நடத்தணும், மனைவி கருத்தரிக்கணும், அதுக்கு புறமே நினைக்கணும். என்ன இந்த புள்ள ப்ராசஸ் இருக்கு. ஒவ்வொரு துஆவுக்கும் ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு. யா அல்லாஹ் நல்ல பாவரக்கம் வேணும், துஆ கேட்டது மட்டுமே ஒன்று கணக்கை வைத்து ஹலாலான பணம் கொடுத்து அதை வாங்கி கொண்டு வரணும். ஒரு முயற்சிக்கு தானே. இந்த துஆவுக்கு என்ன முயற்சி? இந்த துஆவுக்கு ஒரு செயல்முறை உருவாகும். செயல்முறை உண்டு. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. இந்த துஆவுக்கு ஒரு செயல்முறை உருவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவுக்கு செயல்முறை கொடுத்தாங்க. சொன்னாங்க, நீ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தானே கேட்கிறாய், ஆனா உனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? தகப்பனுடைய பொருத்தத்தில்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. தகப்பனுடைய பொருத்தத்தில்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. ரிதா ரப்பி ஃபீ ரிதா வாலித். வாப்பட பொருத்தத்துக்கு பின்னால்தான் என்ன இருக்குது? சொல்லுங்க. அர்த்தம் என்ன பண்றாங்க? இந்த ஹதீஸ் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம் தங்கி நிற்கிறங்க வாப்பட பொருத்தம். என்ன கொண்டு வாப்ப பொருத்திக் கொள்ள இல்லைன்னா அம்மாவும் பொருத்திக் கொள்ள மாட்டான். என்ன ரெண்டுக்கு கனெக்ஷன் இருக்கும்? ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன்? என்னது? அல்லாஹ்வுடைய சொல்லித்தாங்க, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு பிறகு இந்த உலகத்தில் ஒருவர் உபகாரம் செஞ்சிருப்பார் என்றால் அந்த உபகாரம் யார் உபகாரம்? தகப்பனுடைய உபகாரம். வாப்பட உபகாரத்தை பீட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. வாப்பா ஆட்டிக்களவும் மாட்டாங்க, கண்டுகொள்ளவும் மாட்டாங்க. பெரிய ஒரு சுமையை சுமந்து இருக்கிறார். வீட்டுக்கு ஃபவுண்டேஷன், கட்டிடத்துக்கு என்ன இது? ஃபவுண்டேஷன். எல்லாரும் அதுக்கு மேல இருக்கிற சிவருக்கு தானே செய்வாங்க. பூசுவாங்க, கப்பலா என்ன செய்வாங்க, பெயிண்ட் பண்ணுவாங்க, கலர்ஸ் பண்ணுவாங்க, வால் பேப்பர் ஒட்டுவாங்க, லைட் போடுவாங்க. அதெல்லாம் இருக்கு இருக்கு மேலுக்குள்ள இருக்கு. சிவருக்கு தான். பூமி உள்ளுக்குள்ள இருக்கு. அதை யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க.
அதுக்கு யாரும் களம் என்ன பண்றது இல்லை, வெள்ள வைக்கிறதும் இல்லை, பெயிண்ட் பண்றதும் இல்லை. ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய தகப்பனுடைய நிலைமை தான். அந்த சிவனுக்கு உமா மாதிரி, உமாக்கு தான் பெருநாள் குரூப் வரும், உமா தான் பாராட்டுவாங்க, உமா தான் கழிச்சுவாங்க, உமா தான் கட்டி பிடிச்சுவாங்க. ஆனா வாப்பாக்கு மேலதான் உண்மை இருக்கிறான்னு யாரும் தெரியாது. எங்களுக்கு புரிகிறவங்களுக்கும் புரியல. ஒரு வீட்டினுடைய அடித்தளங்க சொல்லுவோம் வாப்பா. இது யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? இது யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? நேத்து ஹில்டன் ஹோட்டல்ல போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நோம்பு திறந்துட்டு வந்த ஒரு ஆள்கிட்ட இன்றைக்கு இஃப்தார் எப்படி இருந்துச்சுன்னு கேட்ட எப்படி இருக்கும்? அவருக்கு விளையாடாது, அதுக்கு அந்த இஃப்தார் விளையாடாது. நேத்தே நோம்பு திற கொண்டு போய் கிடைச்சா போல கிடைச்ச இருக்கும். வாப்ப யாருன்றத கேட்கணும்டா, வாப்பாவை கபர்ல வச்சுட்டு ஒரு விதவையுடைய பராமரிப்புல வீடுகளுக்குள்ள வாழக்கூடிய குழந்தைகிட்ட கேட்டா சொல்லுவோம் வாப்பா அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நியமத்தினுடைய பிரயோசனம் இல்லா போனதுக்கு புறம்தான் நடக்கும். அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற சைக்காலஜிக்கல் பிரச்சனை, உளவியல் பிரச்சனை, தாங்குச்சிக்கல் பிரச்சனை, அந்த பிள்ளைகளுக்கு எதையுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண முடியாது. எல்லாம் எதுக்குள்ள திங்க் பண்ணணும்? எதுக்குள்ள ஒரு லிமிட் கையில பணம் எல்லாம் இருக்குது, சல்லி இருக்குது. அமெரிக்காவை ட்ரிப் போட்டு போயிட்டு வரலாமா உமாவோட? இடம் இருக்குமா? உமா ஆயத்தமாவா? என்ன என்ஜாய் பண்ணலாம்? எல்லாம் இருக்குது. யாரு இல்ல? யாரு இல்ல? அப்ப ஏன் சொன்ன சமமாக அழைவு சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாப்பட பொருத்தத்துலதான் இருக்கு சொல்லுவோம். கண்ணுக்கு தென்படக்கூடிய இந்த உபகாரிக்கே எனக்கு உங்களுக்கு நன்றி செலுத்த முடியாவிட்டால், நன்றி உள்ளவனாக வாழ முடியாவிட்டால் எப்படி கண்ணுக்கு தெரியாத உபகாரிக்கு நன்றி உள்ளவனாக வாழ முடியும்? கண்ணுக்கு தென்படக்கூடிய உபகாரியாக பாப்பா, அந்த கண்ணுக்கு தென்படக்கூடிய உபகாரிக்கே நன்றி கெட்டவனாக வாழ்றவன் கண்ணுக்கு தென்படாத உபகாரிக்கு எப்படி நன்றியோட வாழ முடியும்? லொஜிக்கலி ஏமா ஏமா இப்ப எங்களுக்கு நல்லா புரியும். எங்களை வாப்ப எப்படி எல்லாம் கடவுள் இருப்பார், எங்களை பத்தி எங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணி இருப்பாங்க, எந்த ரிட்டர்ன் எதிர்பார்க்காம செஞ்ச உழைப்பையா இது, எந்த லாபமும் இல்லையே. பெற்றோர்கள், நான் நேற்று இந்த சபையில நிச்ச யூத்த கண்டேன், எனக்கு எல்லாரும் சந்தை பிடிப்பு இருப்பான்னு நினைக்கிறேன். யூத் இந்த பயனை கேட்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்கும், யங்ஸ்டர்ஸ் கேட்கும். பெற்றோர்கள் யாரு? உங்களோட வாப்பா யாராகவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அவர் காவிராகவும் இருக்கலாம், ஆனா அவர் யாருக்கு சொல்லுங்க, உங்களுக்கும் மகனுக்கும் மைந்தனுக்கும் இடையே இருக்கிற உறவுல எந்த ஒரு அளவும் என்ன செய்யக்கூடாது, வித்தியாசம் தென்படக்கூடாது. வாப்பட இஸ்லாத்துக்கு நான் பொறுப்பில்லை, ஆனா அவர் எனக்கு வாப்பா என்பதற்கு நான் பொறுப்பு. புரியுதா போது? புரியுதா? சொல்ல குர்ஆன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவு கண்டாங்க. தன்னை வாப்பாட்ட போய் சொல்றாங்க. சொல்லக்குள்ள சொன்ன வார்த்தை தெரியுமா? யா அபத்தி, யா அபத்தி இன்னி ரஅய்து 11 கௌகபன். அபத்தி அர்த்தம் என்ன? வாப்பான்றது எப்படி அபத்தின்னு அர்த்தம் வந்துட்டு
என்னுடைய அன்பிற்கு, பண்புக்கு, பாசத்துக்கு, இறக்கத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதோட மை டியரஸ்ட் ஃபாதர், மை லவ்லி ஃபாதர் சொன்னா அந்த லவ்ன்றதுக்கு என்ன செய்யலாம்? எப்படி கருத்து சொல்றது? உணர்வுகளுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சொல்லுவா உணர்வுகளுக்கு என்ன செய்ய முடியாது? அர்த்தம் சொல்ல முடியாது. அவன் உணர்வு என்ன வாப்போடு நான் இருக்கிற அன்பத்தை வெளிப்படுத்துறேன், வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்த முடியாது. வாப்பாக்கு கொடுத்த அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகபா, 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் எனக்கு சுஜூது செய்ய கனவு கண்டேன் என்று வாப்பா அப்படி வச்சு பேசினார். அதே யா அபதியத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்ராஹிம் சொல்றாங்க. யா அபதி ஃஅல் மா துஅமர், பாப்பா பாப்பா அல்லாஹ் சொன்னதை செஞ்சிருங்களே. யா அபதி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அட்ரஸ் பண்றது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர் நபி. இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அட்ரஸ் பண்றது யாருக்கு? இப்ராஹிம். அவங்களுக்கு யாரு? நபி. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த வாப்பக்கு அட்ரஸ் பண்ண வார்த்தை தெரியுமா? அதே யாபத்தி தான். அதே யாபத்தி. யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஅ வ லா யுப்சிர், யா அபதி லிம தஅபுது மா லா யன்ஃபஅ வ லா யதுர், யா அபதி லிம தஅபுது ஷைத்தான். யா அபதி யா அபதி யா அபதி யாரு? யார் சொல்லுங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு? காஃபிர் என்று குர்ஆன் சீல் பண்ணிட்டது. வாப்பா இஸ்லாத்தில் இல்ல. நபியே, உங்களோட வாப்பட இஸ்லாம் உங்களுக்கு பிரச்சனைக்கு தேவையில்லை, ஆனா உங்களோட வாப்பா உங்களுக்கு வாப்பான்றது பிரச்சனை இருக்கும். அதான் இஸ்லாம் சொல்லி தருது. வாப்பட பொருத்தம், வாப்பட பொருத்தம். இந்த செய்தியை கொண்டு போய் ஒவ்வொரு யூத்துக்கும் சொல்லுவோம். அவங்க விளங்குற முடிவை சொல்லுவோம். அவங்க விளங்குற முடிவு சொல்லுவோம். வாப்பாங்க நாங்க வாப்பாக்கு சொல்ல வேண்டியது நிறைய சொல்றோம். ஒவ்வொரு பொண்ணையும் கேட்கும், என்ன வாப்ப? முதலாவது துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக, பொண்ணுக்கு கேட்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறீங்க சொல்லுவா. வாப்பட பொருத்தம், வாப்ப பொருந்திக் கொண்டாதான் அல்லாஹ் பொருந்திக் கொள்வார். ஏன் காரணம்? கண்ணுக்கு தென்படக்கூடிய உபகாரிக்கே எனக்கு நன்றி செலுத்த முடியாவிட்டால், அவருடைய பொருத்தத்தையே என்னால் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால், கண்ணுக்கு தென்படாத உபகாரியுடைய பொருத்தத்தை என்னால் செய்ய முடியாது, அடையவே முடியாது. எனவே தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ வாப்பட பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தெரிவிக்கும். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கம் எங்க இருக்குது? தாயுடைய கால். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில், வாப்பட பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம். நீ சுவர்க்கத்தை தேடுறாய், அது 27 இல்லை, அது காபத்துல்லாவே இல்லை, அது பத்ர் யுத்தத்திலே இல்லை, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்திலே இல்லை. நான் சொல்றேன், விளக்கப்படுறேன். அது இருக்கு தாயுடைய சுஹபத்தில் மட்டும்தான் இருக்கு. நபியினுடைய சுஹபத்துக்கு போன பாக்கியம். சுவர்க்கம் இருக்குது மாட்டோம். சுவர்க்கம் இருக்குது சொல்ல. சுவர்க்கத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு எங்கேயோ திருடுறாங்க சாமான. அல்லாம ரூபி சொல்ற ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒருத்த சாவியை காணாம திருடுறான், திருடுறான், ஒருத்தர் போடா, என்ன தேடுறாய்?
சாவியை காணாமாக்கிங்க, அதான் தேடுறேன். எங்க காணாமாக்கிச்சது? காணாமாக்கினது அங்க, இங்க தேடுறாரு. கேட்டா ஏன் காரணம் இங்க தேடுறாரு சொல்லி, இல்ல இங்க தான் வெளிச்சம் இருக்குது, இங்க வெளிச்சம் இருக்கிறாங்க, வெளிச்சம் இல்லை, அதனால எங்க தேடுறாங்க? பள்ளியில ஏசி போட்டு பள்ளி கம்ஃபர்ட்டா இருக்குது, அதனால பள்ளிக்குள்ள சொர்க்கத்தை தேடுறோம். ஆனா சொர்க்கம் எங்க இருக்குது? எங்க? 27 கடைசி 10க்கு காலத்துள்ளாக்கு போறது ரொம்ப லேசா இருக்குது, நாங்க கம்ஃபர்ட் கிடைச்சது. ஆனா உம்மாட்டுல இருந்து அமைச்சி வருதுன்னா அல்லாம ரூமி சொல்றாங்க, எந்த பொருள் எந்த இடத்துல காணாமல் போய்விட்டதோ அந்த இடத்துல அந்த தெளிவு அந்த சாமம் அந்த இடத்துல கிடைக்கும். சொர்க்கம் எங்க இருக்குது சொல்லுவோம்? தாயுடைய காலுக்கு கீழே. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கத்தை மாங்க வச்சிருக்கான். முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, ஆச்சரியமான ஹதீஸ். நான் பல முறை இங்க சொல்லியிருக்கிறேன், இந்த கதை வேறு முறையில் சொல்றது. ஆச்சரியமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு எபிலிட்டி தெரியுமா? இந்த சபைக்கு ஸல்லல்லாஹு விருப்பாங்கன்னா உங்களுக்கு என்ன புத்தி சொல்லணுமோ அந்த புத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன சொல்லணும் அதை உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன சொல்லணும் அதை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு என்ன யாருக்கு என்னென்ன புத்தி சொல்லணுமோ அதை அப்படியே சொல்லுவாங்க. உங்களோட ஏண்ட வீக்னஸுக்கு எனக்கு மறந்து சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான புத்தி சொல்லுவாங்க. அதுல மரணப்படுக்கிற கடைசி காலகட்டத்தில் ஹதரத் உமர் கூப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களோட காலத்துல, உங்களோட காலம் நீங்க இருக்கிற காலத்துல யமன் நாட்டிலிருந்து ஒருத்தர் வருவார். அவர் யமன் என்ற தேசம், ஹதரமௌத் என்ற மாவட்டம், மருத் என்ற கிராமம், அப்படி சொன்னாங்க. யமன், ஹதரமௌத், மருத். அவருடைய மாப்பிள்ளை பேர் ஆமிர், அவருடைய பேர் உவைஸ். இப்படி ஒருத்தர் வருவார். வந்தா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? உங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவர்கிட்ட துஆ செய்யும்படியாக சொல்லுவோம். யாருக்கு? உமர் லேசானாரா? 21 இடத்துல குர்ஆன் இறக்க முந்தி சொல்லுவாங்க, இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் குர்ஆன் இருக்கும். இந்த போதுல கடைசியாவது ஆயத்தை தான் சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் அப்படியே இருக்குது. 14 ஆயத்து. இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும். அப்படியே 14 ஆயத்து இருக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா வாயை திறந்தாங்க, சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். நபியே நாயகமே, இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு அபாண்டமான பொய் என்று அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை உமருடைய வாயால் வெளியாக்கினான். அதுக்கு பிறகுதான் குர்ஆனுடைய ஆயத்து இணைஞ்சது. அப்படிப்பட்ட உமர் நபியுடைய காலத்துல, ஸல்லல்லாஹுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் உம்ரா ஒன்று செய்ய நியத்து வச்சேன், அந்த உம்ராவை நிறைவேற்றி விட்டு வரவான்னு கேட்டாங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தன்சானா ஃபீ தஅவாதிக், உங்களோட துஆக்கள் எங்களை மறந்து விட வேண்டாம். அவர்தான் உமர். அந்த உமருக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி, நீங்க அவரை சந்திச்சா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களோட பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க சொல்லி பண்ணிப்பாட்டல. ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன்? ஒருவர்கிட்ட நீங்க துஆ செய்யுங்க, என்ற பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லி உலகத்திலேயே ஒரு மனிதர் உமர் 21 இடத்துல குர்ஆன் அவர் சொல்லுறாங்க. அப்படிப்பட்ட உமருக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க போய் தவிர்த்து சொல்லுங்க துஆ செய்யுங்க. அவர் யாரு சொன்னாங்க? என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரியாதுஸ் ஸாலிஹீன் எடுத்து இந்த ஹதீஸ் படிங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹு கான பாரன் லிவாலிததிஹி, அவர் அவருடைய தாய்க்கு பணிவிடை செய்து தாயினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டவர். தாயினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டவரிடத்துல நீங்க அவங்களுக்கு துஆ செய்யும்படியாக சொல்லி
அவரிடத்துல பாவ மன்னிப்பு செய்யும்படியாக சொல்லி நீங்க துஆ வேண்டிக்கும் போது யார் சொன்னாங்க? கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். என்ன தெரியுமா ஹதீஸ் இது? யமனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் அனுப்பிட்டாங்க. தூது போயிட்டது, செய்தி போயிட்டது. இப்படித்தான் மதீனா முனவ்வராவுல கடைசி நபி வந்துட்டாங்க. உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் ஏற்கனவே பிறந்துட்டாரு. அவர் கலிமா சொல்லி இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார். எங்களை மாதிரி நாங்க யாரும் மதீனாவுக்கு போயிட்டு இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளல. நாங்க யாரும் நபியை கண்டு இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளல. நாங்க யாரும் குர்ஆன் இறங்குறதுக்கு இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளல. நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது கூட அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யாரே? உவைஸ் இப்னு ஆமிர். ஆனா எங்களுக்கு மதீனாவுக்கு போறதுக்கு வசதி இருந்தாலும் ஆனா நபியை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இப்ப என்ன? ஆனா அவருக்கு மதீனாவுக்கு போனா நபியை பார்க்கலாம், நபியுடைய சுபத்தில் உட்காரலாம், நபி ஸல்லல்லாஹு முஸாஃபா செய்யலாம், நபியுடைய பக்கத்திலிருந்து படித்துக் கொள்ள முடியும். அந்த அந்த மூஞ்சி அந்த தாஜுல் மதீனாவுடைய முகத்தை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை. தாய் தாய் மதீனாவுக்கு போனா தாய் தனிச்சிடுவாரு. தாய்கள் இருந்தா அந்த பாக்கில் இல்லா போகுமே. இப்ப இந்த சாய்ஸ் என்ன? அதான் மதீனாவுக்கு போனா மதீனா முனவ்வராவுடைய பாக்கியம். இந்த நாவூர் ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவை பத்தி பேசுவாங்க. மதீனாவுடைய பாங்க பத்தி அதை கேட்கக்கூடிய எப்படி இருக்குது? மதீனா முனவ்வராவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவங்களை பற்றி கண்டுகொண்ட வாழ்க்கை எதனாலே சஹாபி. ஆனா மதீனாவுக்கு போறதுக்கு யமன்ல இருந்து 10 நாள் தேவை. வாரத்துக்கு 10 நாள் வேணும். அந்த ஒரு மாசம் அந்த 25 நாள் கும்ப என்ன செஞ்சிருவா? தாய் தனிச்சிடுவாவே. தாயுடைய ஹிதமத்துக்கு யாரும் இல்லையே. தாயை கவனிச்சு கொண்டது யாரு? அவர் முடிவு செஞ்சாரு, நபியினுடைய சொஹபத்தை விடவும் தாயுடைய சொஹபத் எனக்கு முக்கியம் என்று சொல்லி தியாகம் செஞ்ச போகல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்லி அனுப்பினார். வஹீனூடாக யாருக்கு? உங்களோட காலத்தில் உங்களை கொண்டு விசுவாசம் கொண்டு உங்களோட சொஹபத்தில் உட்கார்ந்து உங்களை கண்டு உங்களோடு இருக்கிறத விடவும் தன்னுடைய தாயுடைய தனிமையை பெரிசாக பார்த்தோடு இருக்கிற உவைஸ் இப்னு ஆமிர் அவர் எப்படிப்பட்டவர்? அந்த தாயினுடைய துஆவை பெற்றவர், தாய்க்கு பணிவிடை செய்து தாயினுடைய பொருத்தத்தை பெற்றவர். அவருடைய துஆ கபூலாகும் என்ற செய்தியை யார் சொன்னாங்க? இதுதான் சுவர்க்கமற்றது தாய். இதுதான் தாய் சுவர்க்கம். அன்பானவர்களே, கொஞ்சம் பேர் யோசிக்கலாம், நானும் யோசிக்கலாம். உம்மா எல்லாம் கபூர்ல அடக்கினதுக்கு அப்புறம் இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி, வாப்பாவை கொண்டு கபூர்ல வச்சதுக்கு அப்புறம் சொல்றீங்களேன்னு சொல்லி இப்பயும் சொல்றேன். அப்பா உண்மைகளை விட்டு தெரியல. அவனோட உடம்பு தான் தெரிஞ்சிருக்கு. அவனோட ஞாபகம் என்ன செய்யுது? கபரடிக்கு போங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல குபுல் முஃமினீன் ஸலாத் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அவருடைய கதைகளை பார்ப்போம், நினைவுகளை ஞாபகப்படுத்த பார்ப்போம். என் வாப்பா என்னை எப்படி பள்ளி கூட்டி போனாரு, எனக்கு எப்படி தொழிற்காலை தந்தாரு, எனக்கு எப்படி புத்தி சொன்னாரு, எனக்கு எப்படி திட்டி இருப்பாரு, என்னை எப்படி அழைச்சு கொண்டாரு, எனக்காக எவ்வளவு அறிவு இருப்பாரு. இந்த நினைவுகள் எங்களுக்கு இல்லையா? இந்த ஞாபகம் எங்களுக்கு இல்லையா? கபலடியில வைத்து நின்று அந்த ஞாபகத்தை கொண்டு வாங்க பார்ப்போம். அந்த உணர்வுகள் எல்லாம் வாழ வைக்கும். அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன். இந்த 2 விஷயத்தை கடைபிடிப்போம். வாப்பா வாப்பா அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக, உன்ன பொருத்தத்தை கேட்கிறேன். அல்லாஹுடைய பொருத்தம் எங்கேயும் இல்லை. எங்க இருக்குது? வாப்பட பொருத்தத்தில். வாப்ப என்ன பொருத்தி போகணும். கஷ்டமான வேலை லேசில்லை. இந்த ஜெனரேஷன் கேப் இருக்குது. நாங்க புரிஞ்சு அவங்களுக்கு புரியாது, அவங்க புரிஞ்சு எங்களுக்கு புரியாது. என்ன என்ன ஜெனரேஷன் கேப் இருக்கு. ஏன் ஏஜ் உள்ள ஆளுடையக்கு பிறக்கிறது ரொம்ப லேசி. ஏன் ஏஜ் உள்ள ஆளுடைய பிறக்கிறது ரொம்ப லேசி. ஏன் காரணம்? நாங்க 2 பேரும் ஒரே ஜெனரேஷன். நாங்க 2 பேரும் இருக்கிற யுகம் ஒரே யுகம்.
நாங்கள் ரெண்டு பேரும் பாவிக்கிற வார்த்தைகள் ஒரே வார்த்தைகள். ஆனா எனக்கும் இந்த வாப்பக்கும் உங்களுக்கும் உங்களோட வாப்பக்கும் இடையில ஜெனரேஷன் கட்டு இருக்கும். சில கட்டங்கள்ல நான் குடும்பத்துல கடைசி பிள்ளையாக இருந்தா வாப்பா மூத்த வாப்பா பிந்தின வயசுல கல்யாணம் முடிச்சு நான் வீட்டுல கடைசி பிள்ளையாக இருந்தா வாப்பாக்கு மகனுக்கு 40 வயசு கட்டு இருக்கிறேன், 45 வயசு கட்டு இருக்கிறான். அப்ப என்ன செய்யும்? 2 தலைமுறையினுடைய என்ன வரும்? கேப் வரும். இதெல்லாம் வாழ்க்கையோட பிரச்சனைகள். அதனால தயவு செஞ்சு பிரச்சனைகள் எதுவுமே எக்ஸ்கியூஸ் ஆக முடியாது. குடும்பம், பெற்றோர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் சொல்லுவான். அரபுல ஒரு கதை சொல்லுவாங்க, கதையோட பழமொழி சொல்லுவாங்க, முடிச்சுக்கோங்க. இப்படி கேட்போமே, நீங்களாம் தமிழ் படிச்சாங்க தானே. ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஒரு சார் டீச்சர் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா, ஒரு ஹோம்வொர்க் பால் என்பதற்கு ஒரு வாக்கியம் அமைந்து சொல்லி, எதுக்கு பாலுக்கு ஒரு சொல்லுங்க வாக்கியம். சரி, அந்த உள்ள வாக்கியம் அமைச்சு பால் கருப்பாக இருக்கும். பால் சொல்லுங்க கருப்பாக இருக்கும். இதுக்கு பிற போடவா சனி போடவா? இதுக்கு இது பிழையா சரியா? இது நீங்க சொல்றது பாலுக்கு வாக்கியம் அமைக்கிறது சொன்னீங்க. எழுவாய் பாய்நிலை வேணும். எது வேணும் சொல்லுங்க. அதுக்கு பால் எழுவாய் கருப்பாக இருக்க வேண்டாம். நீங்க சொன்னது வாக்கியம் அமைக்கத்தான் சொன்னீங்க. உள்ள வாக்கியம் அமைச்சிருக்குது. ஆனா பால் கருப்பாக இருக்கு. ஆனா பால் கருப்பு இல்லை, பால் இல்லை. இதுக்கு இந்த பிள்ளைக்கு என்ன மார்க்ஸ் போடுறது? சரியா இல்லையா? உலமாக்கள் சொல்றாங்க, இது இதை விட மோசமான வார்த்தை தெரியுமா? பால் கருப்பாக இருக்கும் என்று சொல்லுவதை விட மோசமான வார்த்தை தான் நான் என் உமா அப்பாவோட பேசுறதில்லை என்ற வார்த்தை. ஒருத்தர் சொன்னா, நான் என் உமா அப்பாட பேசி வச்சனால ஆச்சு, எனக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது, அவங்க பேசினாலே பிரச்சனை தான், அதனால கூட்டுட்டேன் அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்படி சொல்றவங்க இதோட வாழ்றாங்க சமூகத்துல. நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்ப கேட்டாலும் சரிதான் கேட்பாங்க. ஒரு குழந்தை பால் கருப்பு எழுதினால் வாக்கியம் தான் சரியாக இருந்தால் நாங்கள் எப்படி சரி போட மாட்டோம். இதே போலதான் குர்ஆன் சொன்னது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா சொன்னாங்க இப்ராஹிமை பார்த்து, வஹ்ஜுர்னி மலியா, இந்த முகத்துல முடிச்சாமணி தொலைஞ்சு பிடிக்குது பாப்பா. வாப்பா யாருக்கு சொன்னாரு? மகனுக்கு சொன்னார். வாப்பாக்கு சொல்லலாம். என் வாப்பாக்கு நான் மட்டுமல்ல புள்ள, என்ன விட்டா என்ன 7 புள்ள இருக்குது. ஆனா எனக்கு இருக்கிறது வாப்பா யாரு? வாப்பாக்கு சாய்ஸ் இருக்குது. என்ன விட்டா என்ன புள்ள இருக்குது வாப்பாக்கு. ஆனா எனக்கு இருக்கிற வாப்பா சொல்றேன் உண்டுதானே. எனக்கு அதை விட்டு கொடுக்கிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் வாப்பா சொன்னாங்க இப்ராஹிமை பார்த்து, லஇன் லம் யன்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. இப்ராஹிமோட பேச்சை நிப்பாட்டு, உன்னோட தாவத் எனக்குவான, உன்னோட தீன் எனக்குவான, வாயை பொத்தை இல்லைன்னா கல் அடிச்சு கொள்வேன். யார் சொல்ற வார்த்தை? வாப்பா. என் முகத்துல கூட முடிச்சாம நீ தொலைஞ்சு வைக்கிற பாப்பா. பாப்போட முகத்துல முடிச்சாம போறதா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பால் கருப்புன்ற மாதிரி ஆயிடுது. இது இப்ராஹிம் என்னாச்சு? பால் கருப்பு. நீங்க தானே போட சொன்னீங்க, நான் போறாங்க பேய்த்துடுவோம். அப்படி எப்ப நின்னாத்தியா? அப்படி என்னப்பா இது? வஹ்ஜுர்னி மலி, பாப்பட முகத்துல முடிச்சாம தொலைஞ்சி போறன்றது எனக்கு கேளுவா? எனக்கு வாப்பா இல்லையா? அவருடைய பொருத்தத்தில் தானே யார் தெரிவிக்குது? என்ன தெரியுமா சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அஅ்தஸிலுக்கும், நீங்க இப்ப கோபத்தில் இருக்கிறீங்க வாப்பா,
நான் கொஞ்ச நாளைக்கு உங்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறேன். உங்களோட கோபம் எது வரைக்கும்? தனியும் வரைக்கும். நீங்க ஒரு நடுநிலைக்கு வரும் வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நான் ஒதுங்கி நிற்கிறேன் என்று தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கி நின்றாங்க. நாம என்ன செய்யல? கோபித்துக் கொண்டிருக்கல. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு இந்த குர்ஆனுடைய மாதத்துல இந்த குர்ஆனுடைய நடைமுறையை, குர்ஆனுடைய பண்பாட்டை, குர்ஆனுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். அல்லாஹ் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. يا الله எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக. நாங்களோ பலகீனமானவர்கள். எங்களோட பாவங்களுக்கு சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை. குற்றத்தை ஏற்றுக்கொண்ட குற்றவாளிகள் யாவா, குற்றத்தை ஏற்றுக்கொண்ட குற்றவாளிகள் யாவா, உன்பக்கம் கையெழுந்திருக்கிறோம் யாவா. எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை பொறுத்தருள்வாயாக, எங்களை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நிமையான உச்சிவாயாக, அவருடைய மன்னரைகளை சுமத்தி பூங்காக்கள் ஆக்கி வைப்பாயாக, அவருடைய குதிரைகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. நாங்கள் செய்யக்கூடிய அத்துணை வகையான நல்ல கர்மங்களில் அவனுக்கு பங்கு கொடுத்துடுவாயாக. அவர்களை அவருடைய விருந்தாளிகளாக அனுப்பி வைத்து விட்டோம். அவருடைய முகங்களை இதற்கு பிறகு பார்க்க முடியாது. இதற்கு பிறகு காண முடியாது. அவர்களிடத்தில் வளர்ந்து விட்டார்கள். அந்த யாழ்லா இரக்கமான பணிவான பாசம் நிறைந்த முகங்கள் யாழ்லா அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. அப்படியே வாழ்நாளை பிரகத்து யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக, நீண்ட ஆகலை நசீபாக்கிடுவாயாக. பெற்றோருடைய பொருத்தத்துக்குரிய குழந்தைகளாக எங்களை பொருந்திக் கொள்வாயாக, பெற்றோருடைய பொருத்தத்துக்குரிய குழந்தைகளாக எங்களை ஆக்கிக் கொள்வாயாக. எங்களுடைய சுவர்க்கம் அவருடைய காலுக்கு கீழ் இருக்கிறது யாவா, அந்த சுவர்க்கத்தில் சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. குழந்தைகளை கொடுக்க குளிர்ச்சி நசீபாக்குவாயாக, கடனில்லாத வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயாக, நிறையான ஆபியத்தான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக. இந்த சபையில யார் யாரெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி ஒன்பக்கம் கையேந்திருக்கிறார்களோ அனைவருடைய சகல ஹலாலான ஆதத்துகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வார்கள். கஷ்டத்தோடு வாழக்கூடியவர்கள் யாரெல்லாம், தேவைகளோடு வாழக்கூடியவர்கள் யாரெல்லாம், பிரச்சனைகளோடு வாழக்கூடியவர்கள் யாரெல்லாம், உன்னுடைய ரஹ்மத்தையும் அருளையும் மஃபிரத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள் யாரெல்லாம், அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வார்கள். எங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கியது போன்று யாரெல்லாம், முடிவையும் அதையும் அழகாக்கி வைப்பார்கள். யாரெல்லாம் கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்துருவார்கள், கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்துருவாயா, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்துருவாயா. நீ பொருந்திக் கொண்ட மௌத்தை நசீபாக்குவாயாக, நீ ஏற்றுக்கொண்ட மௌத்தை நசீபாக்குவாயாக. உன்னை சந்திக்க வரக்கூடிய நாள் தஹஜ்ஜத்துடைய நாளாக இருக்கட்டும் யா அல்லாஹ், உன்னை சந்திக்கிற நாள் குர்ஆனுடைய நாளாக இருக்கட்டும் யா அல்லாஹ், உன்னை சந்திக்கிற நாள் ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்த நாளாக இருக்கட்டும் யா அல்லாஹ், உன்னை சந்திக்கக்கூடிய நாள் யா அல்லாஹ் உன்னை பற்றி பேசிக்கொண்டே மௌத்தான நாளாக இருக்கட்டும் யா அல்லாஹ். நம் அனைவருக்கும் மேலான அருள் செய்வாயாக, அனைத்து பாக்கியங்கள் நசீபாக்குவாயாக, இஹ்லாஸை நசீபாக்குவாயாக, இஸ்திகாமத்தை நசீபாக்குவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபிய்யில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா Muhammad